பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் அமைதி பேரணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த அமைதி பேரணியின் நேரடி காட்சிகளை தற்போது நம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தற்போது அமைதி பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது இந்த பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை வாலாஜா சாலையில் அமைதி பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த பேரணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அண்ணா நினைவு நாளையொட்டி தற்போது திமுக சார்பில் அமைதி பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை வாலாஜா சாலையில் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த அமைதி பேரணியில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், பேரணி தொடர்பான முழு விவரம். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளை ஒட்டி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து இந்த பேரணியானது தொடங்கி இருக்கிறது. அண்ணா சதுக்கத்தை இன்னும் சற்று நேரத்தில் அடையக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர், அதே போன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் கட்சியினுடைய முன்னணி அமைச்சர்கள் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நிலையத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைமை செயலாளர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என்று தொண்டர்களும் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து வீரவணக்கம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு தற்போது இந்த அமைதி பேரணி என்பது வாலாஜா சாலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அண்ணா நினைவிடம் சென்றதற்கு பின்பாக மலர் வளையம் வைத்து அங்கு மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. அதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த அமைதி பேரணி என்பது தற்போது வாலாஜா சாலையில் தொடங்கியிருக்கிறது. அன்புச்செல்வன், இந்த பேரணி மூலமாக வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அன்புச்செல்வன்? குறிப்பாக அண்ணாவுடைய நினைவு நாளை ஒட்டி அந்த அமைதி பேரணி என்பது எப்பொழுது நடத்தப்படும். குறிப்பாக கொள்கையின் ரீதியாக பார்க்கும் பொழுது திமுகவை நிறுவியவர், தொடர்ந்து தமிழகத்திற்கான ஒரு குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர், எப்போதும் அவரை நினைவுபடுத்தப்பட வேண்டும். தொண்டர்களும் மட்டுமல்லாது மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தலைவராக அண்ணா விளங்கி கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அவரை ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும், அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அவருடைய இறந்த தினமான நினைவு நாளாக இருந்தாலும் சரி, அதற்கான உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் செலுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஒரு அமைதி பேரணி என்பது முதலமைச்சரும் தலைமையில் நடைபெறக்கூடியதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாலாஜா சாலையில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரணி இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக நினைவிடத்திற்கு வந்து மலையம் வைத்து செலுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், இந்த பேரணியில எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? எந்தெந்த சாலை மார்க்கமாக பேரணி நடைபெற இருக்கிறது? போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய தகவல் அன்புச்செல்வன். தற்போது இந்த பேரணியை பொறுத்தவரை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏராளமான கட்சி தொண்டர்களுமே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இதற்கான போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. போர் நினைவு சின்னத்திலிருந்து நேப்பியர் பாலம் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் காமராஜர் சாலை வழியாக செல்ல அனுமதிக்காமல் கொடிமர சாலை வழியாக சொல்லிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதே போல கலைஞர் விளக்கத்திலிருந்து காமராஜர் சாலை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் காந்தி சிலை வரை அனுமதிக்கப்பட்டு ராதாகிருஷ்ண வழியாக திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. பெல்ஸ் சாலையிலிருந்து வரக்கூடிய திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் உழைப்பாறு சிலை செல்ல அனுமதிக்கப்படாமல் வாலாஜா சாலை, பெல் சாலை மற்றும் திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலை சந்திப்பிலிருந்து திருத்தப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அமைதி பேரணி என்பது வாலாஜா சாலையில் வரும்பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு பகுதி வாகனங்கள் செல்லக்கூடிய வகையிலும் மறுபகுதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு அமைதி பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் முன்பாக வர தொடர்ந்து பின்பாக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று திமுகவினுடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தொடர்ந்து வீரவணக்கம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு முதலமைச்சருடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியானது தற்போது நடைபெற்று வரதா சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு வருகிறது அன்புச்செல்வன்?
குறிப்பாக அமைதி பேரணி என்ற பொழுது முதலமைச்சருடன் வரக்கூடியவர்கள் அமைதியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக வரக்கூடியவர்கள் அறிஞர் அண்ணாவிற்கு வீர வணக்கம் என வீர வணக்கம் என்று கோஷங்களை எழுப்பியவாறுதான் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் முன்பாக வரக்கூடியவர்கள் அதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி அண்ணா நினைவிடத்தை சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரமாகும்? அண்ணா நினைவிடத்தில் உடைய நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் என்ன, அன்பு செல்வன்? குறிப்பாக நம் வாலாஜா சாலை, அதாவது அண்ணா சிலையிலிருந்து வாலாஜா சாலை வழியாக நினைவிடம் வரைக்குமாக சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 2 கிலோமீட்டர் தூரத்தை பொறுத்தவரை நடந்து செல்லும் பொழுது ஒரு 15 நிமிடங்களிலிருந்து 20 நிமிடங்கள் ஆகும். தற்போது இந்த அமைதி பேரணி தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு 10லிருந்து 15 நிமிடத்திற்குள்ளாக நினைவிடம் சென்று அடையக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்த உடனடியாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்பாக அது தொடர்ந்து அமைச்சர்களும் அதே போன்று கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவருமே மரியாதை செலுத்துவதற்கு வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பிற கட்சியினரும் கூட தொடர்ந்து வருகை இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த அமைதி பேரணி முடித்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் மரியாதை செலுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பிற கட்சியினர் மரியாதை செலுத்துவார்கள். இதற்கான ஏற்பாடுகள் என்பது அண்ணா நினைவிடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் தற்போது அமைதி பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சாலையின் இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கூட இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து தங்களுடைய கைகளை உயர்த்தியவாறு முதலமைச்சருக்கு ஆதரவை தெரிவித்து வருவதையும் நம்மால நேரலையில் பார்க்க முடிகிறது. அது பற்றிய தகவல், அன்பு செல்வன். குறிப்பாக இந்த வழிநெடுகளும் இருபுறங்களிலும் கூட கட்சி தொண்டர்கள் வர நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல இடங்களில் இருந்தும் தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் வரக்கூடியதையும் பொதுமக்களும் கூட கையசைத்தவாறு தங்களுடைய வருகை பதிவு செய்யக்கூடிய வகையில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த வாலாஜா சாலை முழுவதுமே, அதாவது நம்ம ஒரு புறம் பார்த்தோம் என்றால் அந்த நடைபாதை பகுதியில் அனைத்திலும் ஏராளமானோர் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு முதலமைச்சர் வருகைக்கு முன்பாக கூட நினைவிடம் செல்லக்கூடிய வகையில் அதிலும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பொதுமக்களுக்கு இது முன்பாகவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகாலை காலை பொழுதிலே இந்த விதி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பெரிதளவிலான போக்குவரத்து பாதிப்புகளோ எதுவும் இல்லாத ஒரு சூழலை நாம் காண முடிகிறது. ஆனால் தொடர்ந்து மக்களோடு மட்டுமல்லாமல் தொண்டர்களும் இந்த சாலை முழுவதும் திரண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வரக்கூடியவருக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் பங்கேற்க தொடங்கியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்போது அமைதி பேரணி என்பது தேப்பாக்கம் அருகாமையில் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இன்னொரு 5லிருந்து 7 நிமிடங்களுக்குள்ளாக அண்ணா நினைவிடத்திற்கு சென்றவுடன் அங்குதான் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக கட்சியினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மரியாதை செலுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி, அன்பு செல்வன். பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது அமைதி பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை வாலாஜா சாலையில் தொடங்கிய அமைதி பேரணி அண்ணா நினைவிடம் வரை இந்த பேரணியானது நடைபெறுகிறது. இதில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அமைதி பேரணி நடைபெறும் வழியில் அனைத்திலும் பொதுமக்கள் இருபுறமும் நின்று தமது ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர். திமுக சார்பில் அண்ணா நினைவு நாள் அமைதி பேரணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகளும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கின்றனர். அண்ணா நினைவிடத்தை சென்றடைந்ததும் அங்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அதன் பிறகு வீர வணக்கம் செலுத்தப்படுவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவினுடைய 56வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் தற்பொழுது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அமைதி பேரணியாக தற்பொழுது வருகை தந்து இன்னும் சற்று நேரத்தில் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் மரியாதையினை செலுத்த இருக்கிறார். இதற்காக தற்பொழுது திமுகவினுடைய சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள்
அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைதி பேரணியாக தற்பொழுது நடந்து வந்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் பெருந்தகையினுடைய அவரது நினைவிடத்தில் மரியாதையினை மலர் தூவி செலுத்த இருக்கிறார். அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவிடத்திலும் வந்து மரியாதை செலுத்த இருக்கிறார். இந்த நிகழ்வில் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய செயலாளர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் பேரணியாக அமைதி ஊர்வலமாக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். பேரறிஞர் பெருந்தகையினுடைய 56வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த அமைதி ஊர்வலமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பேரறிஞர் அண்ணா 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்த அவர் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார். சிறு வயதிலிருந்தே பங்கேற்றிருந்தார். அதன் பிறகு நீதி கட்சியின் மூலமாக தமிழக அரசியலில் உருவெடுத்து பின்னாளில் திமுகவினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயலாற்றியதன் அடிப்படையில் அவருடைய ஒரு பேரறிஞர் பெருந்தகையினுடைய அண்ணாவினுடைய பெயர் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு இந்திய அளவிலும் அவர் ஒரு முக்கிய அரசியல் தலைவராக பார்க்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் அவருடைய 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு தற்பொழுது திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துவதற்காக அமைதி ஊர்வலமாக தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகாக பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்களும் மரியாதை செலுத்துவதற்காக செலுத்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் பொழுது தற்பொழுது முதலமைச்சரோடு அமைச்சர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பேரறிஞர் பெருந்தகை காஞ்சிபுரத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் தமிழகத்திற்கு அதே போன்று ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் பயணமாக பேரறிஞருடைய அரசியல் பயணம் இருந்து வந்ததன் அடிப்படையில் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்களும் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இந்த நிலையில் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதையினை செலுத்த இருக்கிறார். அவருடைய நினைவிடத்தில் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்ற ஒரு வாசகத்தோடு இருக்கக்கூடிய அவர் நினைவிடத்தில் மலர் தூவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதையினை செலுத்த இருக்கிறார். அண்ணாவின் பெருமைகள் பறைசாற்றும் விதமாக தற்போது திமுக சார்பில் பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய பேரணி அண்ணா நினைவிடம் சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணா நினைவிடத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது குணசேகரன்? பேரறிஞர் அண்ணாவினுடைய 56வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அருகே கலைஞரனுடைய நினைவிடத்திலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. இரு நினைவிடத்திலும் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதையினை செலுத்த இருக்கிறார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலத்த வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சுமார் 100கணக்கான காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நுழைவாயிலில் அண்ணாவினுடைய சிலையும் அதனை தொடர்ந்து நடந்து அமைதி ஊர்வலமாக முதலமைச்சரும் அமைச்சர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வர இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய பேரறிஞரனுடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மரியாதை செலுத்தும் பொழுது அருகில் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து மரியாதையினை செலுத்த இருக்கிறார்கள். அதன் பிறகு கலைஞரனுடைய நினைவிடத்திற்கும் சென்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மரியாதையினை செலுத்த இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சுமார் 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த அமைதி ஊர்வலம் மற்றும் மரியாதை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வு நடைபெற இருப்பதன் காரணமாக வாலாஜா சாலை மற்றும் காமராஜர் சாலை என்ற 2 சாலைகளிலும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் துரிதமாக செய்யப்பட்டிருக்கிறது. குணசேகரன், இந்த பேரணி தொடங்கிய இடத்திலிருந்து அண்ணா நினைவிடம் வரை எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? இந்த பேரணியானது எத்தனை கிலோமீட்டர் ஆனது நடைபெற்று வருகிறது? அது பற்றிய தகவல் குணசேகரன். அதாவது பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கம் முதல் அவருடைய அந்த அமைதி ஊர்வலம் திமுக சார்பில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த அமைதி ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வாலாஜா சாலையிலிருந்து காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவிடம் என்பது
சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவு நீளமாக தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அங்கிருந்து நடந்து அமைதி ஊர்வலமாக முதலமைச்சரும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டுமே இதே போன்ற ஒரு அமைதி ஊர்வலமாக திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினத்திற்கு மரியாதை செலுத்துவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினமும் பேரறிஞரனுடைய 56வது ஆண்டு நினைவு தினத்தின் முன்னிட்டும் இன்றைய தினம் அவருடைய நினைவிடத்திற்கு அமைதி ஊர்வலமாக நேரடியாக வந்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் அல்லாத முதல் திராவிட கட்சி தலைவராக பேரறிஞர் அண்ணா இருந்து வந்ததும் அதனைத் தொடர்ந்து அரசியல் மாற்றத்திற்காக ஒரு காங்கிரஸ் பிறகு மாநில கட்சியாக தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைத்த முதலமைச்சர் என்ற பெருமையும் பேரறிஞர் அண்ணாவிற்கு இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் அவர் பல்வேறு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய அதே போன்று சமூக நீதி மற்றும் அடிப்படை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் செயலாற்றியதன் அடிப்படையில் அவருடைய புகழ் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் அதே போன்று பல்வேறு உலக நாடுகளிலும் அவருடைய பெயர் புகழ் என்பது மிகுந்த ஒரு வரவேற்புக்குரியதாக இருந்து வந்த நிலையில் அவருடைய நினைவு தினம் இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் அவருடைய நினைவு தினம் என்பது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் திமுக சார்பில் இந்த அமைதி ஊர்வலமாக முதலமைச்சரும் அமைச்சர்கள் அதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்தும் அதே போன்று கருப்பு பேட்ச் அணிந்தும் அந்த அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்று தொடர்ந்து அமைதி ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.